ஓம் சாய்ராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லக்கூடிய குபேர சம்பத்து தரக்கூடிய இந்த வலம்புரி சங்கு பற்றி நம்ம பார்க்கலாம். வலம்புரி சங்கை எப்படி பூஜை பண்ணுறது, அதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் நீங்கள் அந்த வலம்புரி சங்கை அப்படியே நீங்கள் வச்சுருக்காம அதை குறிப்பிட்ட நாட்கள்லையோ அல்லது தினமும் நீங்கள் எளிமையாக பூஜை பண்ணிட்டு வரனால நல்ல பலன்கள் நமக்கு இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வெறும் தரையில் அப்படி வைக்காமல் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் அல்லது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சுத்தமான பட்டு துணியில் அதை வைக்கணும். அதாவது சிவப்பு நிற பட்டு துணியில் வைக்கிறனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இது மாதிரி வலம்புரி சங்கை நீங்கள் தினமும் பூஜை பண்ணிட்டு வரனால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் குபேர சம்பத்தும் நிறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலம்புரி சங்கை நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுனாலையும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அல்லது நீங்கள் வலம்புரி சங்கை இது மாதிரி பூஜை அறையில் வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு அதோட நுனி பகுதி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வச்சு அதுக்குள்ளே நீங்கள் சுத்தமான தீர்த்தமோ அல்லது கங்கை நீர் அல்லது பன்னீர் வச்சு நீங்கள் நிரப்பி அதுக்கு மேலே ஒரு துளசி இலை வச்சிங்க அப்படின்னாலே அது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் டெய்லியுமே தீர்த்தம் நிரப்பி அதுக்குள்ளே ஒரு காயின் நீங்கள் போடலாம். அதாவது நார்மல் காயினோ அல்லது கோல்டு அல்லது சில்வர் காயின் போட்டு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம். இதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது விலகுங்கிறாங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷமானது நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வலம்புரி சங்கில தீர்த்தம் நிரப்புறதுக்கு பதிலாக ஒரு தட்டில் நீங்கள் பச்சரிசியோ அல்லது நெல்லோ நிரப்பி அதன் மேலே இந்த வலம்புரி சங்கை வச்சு அதுக்கு உள்ளே நீங்கள் ஒரு ஏலக்காயோ அல்லது பச்சை கற்பூரமோ அல்லது கிராம்போ போட்டு வச்சு நீங்கள் துளசி இலையோ அல்லது சிவப்பு நிற பூக்கள் வச்சோ நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம். இதனாலேயும் நமக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம், தெய்வீக கடாட்சம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு இது மாதிரி 108 1008 சங்காபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். ஸோ கோயிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவபெருமானுடைய அம்சமாகவும் இதை சொல்லுவாங்க. திருமாலின் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கும் விசேஷமான ஒன்று. ஸோ மகாலட்சுமியை தன்னோட திருமார்புலையும் கையில் சங்கையும் திருமால் வச்சுருப்பார். ரொம்ப விசேஷமான இந்த வலம்புரி சங்கில் நம்ம நீர் மட்டும் இல்லாமல் இது மாதிரி பசும்பால் வச்சும் நம்ம அபிஷேகம், ஆராதனை, பூஜை இது எல்லாமே பண்ணிட்டு வரலாம். இதனால் நம்ம வீட்டில் என்றைக்குமே நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நிறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப விசேஷமான நாட்களில் நீங்கள் இது மாதிரி பசும்பால் ஃபில் பண்ணி கூட பூஜை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி மல்லிகை பூவில் நீங்கள் பன்னீர் சந்தனம் கலந்து தெளித்து அதால் வலம்புரி சங்கை நீங்கள் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணாலும் மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இது மாதிரி வலம்புரி சங்குக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய கடனானது நீங்கள் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வலம்புரி சங்குக்கு நீங்கள் மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, துளசி, சிவப்பு நிற பூக்கள் இது எல்லாமே நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். உள்ளுக்குள்ளே நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த தீர்த்தம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சங்குலேருந்து எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சுட்டு நீங்கள் உள்ளே கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதனால் நம்ம வீட்டில் நல்ல ஒரு தெய்வீக சக்தி அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும். நீங்கள் தீர்த்தம் வைக்காமல் டைரெக்டாக சங்கை அரிசி அல்லது நெல்லில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அரிசி அல்லது நெல் எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு 10 அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அதை போட்டுட்டு புது அரிசி அல்லது நெல்லால் ஃபில் பண்ணலாம். இது மாதிரி சங்கில் நீங்கள் நிரப்பிய தீர்த்தம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் டெய்லியுமே தெளித்து விடலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ள தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டெய்லி மாற்றுறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் பாலால் கூட ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தெய்வ விக்கிரகங்களுக்கு, அதாவது சுவாமி விக்கிரகங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் ஆராதனை பண்ணலாம். அல்லது 27 செவ்வாய்க்கிழமை நீங்கள் இது மாதிரி பாலால் இந்த வலம்புரி சங்கை ஃபில் பண்ணி அம்பாள் முன்னால் அமர்ந்து நீங்கள் பூஜைகள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது அம்பாளுக்குரிய பாடல்கள் அல்லது போற்றி அஷ்டோத்திரம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அங்காரக தோஷம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் பஞ்சமி நாட்களில் இது மாதிரி பாலை வலம்புரி சங்கில நிரப்பி பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தைகள் உருவாகும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஸோ வலம்புரி சங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குபேரனோட அருளும் மகாலட்சுமி அருளும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. விசேஷ நாட்களில் இந்த வலம்புரி சங்கில் நம்ம தீர்த்தமோ அல்லது பாலோ அல்லது நெய், தேன், தயிர் இது மாதிரியெல்லாம் நிரப்பி நம்ம விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால
இருக்கிறதுனால அந்த விக்கிரகங்களுக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஸோ குபேர சம்பத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய இந்த வலம்புரி சங்கு பூஜையை நம்ம வியாழக்கிழமைகளில் கூட தொடங்கலாம். அதாவது குபேர நேரம் சொல்லக்கூடிய 5லிருந்து 8 மணி வரை உள்ள அந்த நேரத்தில் நம்ம இது மாதிரி பூஜை பண்ணி ஆரம்பித்து தொடர்ச்சியாக 32 நாட்களோ அல்லது 48 நாட்களோ நம்ம பண்ணிட்டு வரலாம். இதனால் நம்ம வீட்டில் நல்ல ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது நிறைஞ்சு நமக்கு இருக்கக்கூடிய இந்த தோஷமானதும் விலகப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல தெய்வீக கடாட்சத்தையும் மகாலட்சுமி அருளையும் குபேர சம்பத்தையும் தரக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நம்ம வீட்டு வாசலில் கூட அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பதிச்சிருப்பாங்க. இதனால் அவங்க தலைமுறையே நல்ல குபேர சம்பத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இவ்வளவு பலன்களை தரக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நம்ம பூஜை அறையில் அப்படியே வச்சுருக்காமல் நம்ம ப்ராப்பராக பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கள் உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இல்லை அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னால் அதை சுத்தமான தீர்த்தத்தாலும் மஞ்சள் நீராலையும் நீங்கள் அபிஷேகம் பண்ணி தூய்மை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பிளேட்டில் வலம்புரி சங்கு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளேட் பிராஸ் அல்லது காப்பரில் இருந்தால் ரொம்ப நல்லது, அல்லது வெள்ளியிலையும் இருக்கலாம். சங்குக்குரிய இந்த காயத்ரி மந்திரமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணாலும் நமக்கு நல்ல பலன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வியூவர்ஸ். தேங்க்யூ.